போன வாரம் முழுக்க சந்தைகள் இறங்கு முகமாவே இருந்துச்சு. ஆனா திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்கு. போன வார நஷ்டத்தை எல்லாம் ஈடு செய்யற மாதிரி ஒரு எழுச்சி. இந்த திடீர் திருப்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். பாருங்க, கடந்த வார சரிவுக்கு அப்புறம் திங்கக்கிழமை சந்தைக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு. குறிப்பா டெக்னாலஜி பங்குகள் முன்னால நின்னு வழி நடத்துச்சு. நாஸ்டாக் 2.3% உயர்ந்திருக்கு. அதே போல S&P 500 குறியீடும் 1.5% ஏறி இருக்கு. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, முதலீட்டாளர்களோட நம்பிக்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குங்கிறதுக்கான அடையாளம் இது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஒரே நாள்ல முதலீட்டாளர்களோட மனநிலைய மாத்துனது எது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மாற்றத்துக்கான முதல் மற்றும் முக்கியமான காரணம் நிதி சந்தைகள்ல இல்ல, அது வாஷிங்டன் டிசில இருக்கு. ஆமா, அரசாங்க முடக்கம் முடிய போகுதுன்னு வந்த ஒரு செய்தி தான் சந்தைக்கு தேவையான அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்திருக்கு. முதல்ல இந்த அரசாங்க முடக்கம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது 1-2 நாள் இல்ல, மொத்தம் 41 நாட்களா நீடிச்சிருக்கு. இது ஒரு ரெக்கார்டு. இவ்வளோ நாள் அரசாங்கம் முடங்கி கிடந்தது பொருளாதாரத்து மேல ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு. அதனால முதலீட்டாளர்கள் ரொம்பவே கவலையோட இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கப்புள்ளி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி செனட்ல நடந்த ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு தான். அரசாங்க முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு டீல் வரப்போகுதுங்கிற சிக்னலை இது கொடுத்துச்சு. முதலீட்டாளர்கள் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இதுதான்னு சொல்லலாம். சரி, அரசாங்கம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சா யாருக்கெல்லாம் லாபம்? நேரடியா பல துறைகள் இதனால பயனடையும். அரசாங்கத்துக்கு டேட்டா அனாலிசிஸ் சேவைகளை வழங்குற பேரண்டியர் மாதிரி பெரிய கான்ட்ராக்டர்கள், அப்புறம் ஏர்லைன்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்னாப் அப்படிங்கிற உணவு உதவி திட்டத்தை நம்பி இருக்கிற இன்ஸ்டாகார்ட் மாதிரி ரீட்டைலர்கள், இவங்க எல்லாருமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. வாஷிங்டன்லேருந்து வந்த நல்ல செய்தியால மொத்த மார்க்கெட்டும் ஏறினாலும் இந்த ரேலிக்கு உண்மையான ஸ்பார்க் கொடுத்தது டெக்னாலஜி செக்டர் தான். சில முக்கியமான டெக் கம்பெனிகள் பிரமாதமான லாபத்தை பார்த்தன. இந்த டேபிள பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த கதை சுருக்கமா புரியும். கவர்மெண்ட் ஷட் டவுன் முடிய போகுதுங்கிற நம்பிக்கையால வாலண்டியர் பங்குகள் கிட்டத்தட்ட 9% ஏறி இருக்கு. இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் டிஜிட்டல், என்விடியா மாதிரியான நிறுவனங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா பிரசிடென்ட் ட்ரம்போட பேச்சால சென்டின்ஸ் சரிஞ்சிருக்கு. திடீர்னு CEO மாறினதால பால் கார்ப் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI துறையில ஒரு பெரிய எழுச்சி தெரிஞ்சது. என்விடியாவோட பங்குகள் சுமார் 6% வரைக்கும் ஏறிச்சு. இதுக்கு காரணம் அவங்களோட AI சிப்புக்கான தேவை ரொம்ப வலுவா இருக்குன்னு சிட்டி பேங்க் சொன்னதுதான். இது AI டெக்னாலஜியோட எதிர்கால வளர்ச்சி மேல மார்க்கெட் எவ்வளவு நம்பிக்கையா இருக்குன்னு காட்டுது. என்விடியா மட்டும் இல்லைங்க, மைக்ரான் டெக்னாலஜி மாதிரி மெமரி சிப் தயாரிக்கிற நிறுவனங்களும் நல்ல லாபம் பார்த்தன. மைக்ரானோட ஹை பேண்ட்வித் மெமரி சிப்ஸ்க்கான தேவை அதிகமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்ததால அவங்க பங்குகள் கிட்டத்தட்ட 6.5% உயர்ந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, AI புரட்சிக்கு தேவையான ஹார்ட்வேர் மேலேயும் ஒரு பரவலான ஆர்வம் இருக்குன்னு தெரியுது. டெக்னாலஜி, கவர்மெண்ட் நியூஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தையை அசைச்ச இன்னொரு பெரிய சக்தி அப்போதைய ஜனாதிபதி ட்ரம்போட அறிக்கைகள். அவரோட வார்த்தைகள் சில குறிப்பிட்ட துறைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஜனாதிபதி போட்ட இந்த ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையில ஒரு புயலையே கிளப்பிச்சு. அதாவது ஒபாமா கேர்னு சொல்லப்படுற மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல மானியங்களை இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கொடுக்காம நேரடியா மக்களுக்கு கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு. இதோட விளைவு உடனடியா தெரிஞ்சது. இந்த மானியங்களை நம்பியிருந்த சென்டின் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பங்குகள் சரசரன்னு சரிஞ்சது. சென்டின் 8.8%, மோலினா ஹெல்த்கேர் 7.3% வீழ்ச்சி அடைஞ்சது. அதோட நிக்கல ஜனாதிபதி அடுத்து இன்னொரு பெரிய யோசனையை முன் வச்சாரு. இறக்குமதி வரி மூலமா வர்ற பணத்தை வச்சு அமெரிக்க மக்களுக்கு டிவிடெண்ட் செக் அனுப்பலான்னு சொன்னாரு. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் $2000 கொடுக்கப்பணும்னு சொன்னாரு. ஆனா இந்த திட்டத்துல கணக்கு சரியா வரலையேன்னு நிபுணர்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட $300 பில்லியன் தேவைப்படும். ஆனா இறக்குமதி வரி மூலமா வசூலானது வெறும் $120 பில்லியன் தான். இந்த பெரிய நிதி இடைவெளி தான் இந்த திட்டம் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது அமெரிக்க பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தினது. அதாவது நுகர்வோர் எப்படி உணர்றாங்க, ஆனா உண்மையில என்ன செய்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த குழப்பம். இங்க தான் ஒரு பெரிய புதிர் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க மக்கள் பொருளாதாரத்தை பத்தி ரொம்ப கவலையா இருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. இது கடந்த 73 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மோசமான நிலைமை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் ஷாப்பிங் பண்றது குறையல, அதுக்கு பதிலா அதிகமாகவே செலவு செய்றாங்க. இந்த முரண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்?
இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. மக்கள் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறதால செலவு பண்றாங்களா, இல்ல எதிர்காலத்தை பத்தி கவலை இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை இப்பவே செலவு பண்ணிரலாம்னு நினைக்கிறாங்களா? இந்த கேள்விதான் இப்போதைய பொருளாதாரத்தோட மையத்தில் இருக்கிற நிச்சயமற்ற தன்மையை தெளிவா காட்டுது. இது அடுத்த சில மாசங்களுக்கு நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்.